இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு ரேண்டம் டே vlog தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா இந்த குரலை கேட்காம நிறைய பேர் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து நான் வீடியோ போலான்னு முடிவு பண்ணிட்டேன். மார்னிங் 3 முட்டைய ஒரு நாள் சினிமா கூட வச்சு கதை பண்ணிட்டு நேரா மார்னிங் டியூட்டி கிளம்பிட்டேன். நானும் என்னோட யூஸ்லெஸ்ஸான மூளையை யூஸ் பண்ணிலாம் பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்து என்ன சேலஞ்ச் எடுக்குதுன்னு ஒரு ஐடியா கூட தர மாட்டுது. சரின்னு சொல்லிட்டு இந்த ரேண்டம் டேல இறங்கிட்டேன். இது எத்தனை நாளுக்கு ஓட போகுதுன்னு தெரியல. அங்கே இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கப்பு காஃபி அடிச்சேன். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வீட்டுல ஒரு குட்டி பேட்ச் இருக்கு. இப்படிதான் கைஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம எது பண்ணாலும் அளந்து அளவெடுத்து தான் பண்ணணும். பெரியவங்க சும்மா சொன்னாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு தத்துவம் தான். பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அண்ணன் தத்துவம் பேசுற கேப்பல தப்பான வேலையை பார்த்துட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தத்துவம் பேசுறவனா பெரிய கச்சாங் கிடையாது. ஒரு வழியா எனக்கு கொடுத்த டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே லஞ்சையும் கதம் பண்ணிட்டு மாட்டேட்டேன். ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறமா ஒரு கப்பு காஃபி நடிச்சு ஜிம்மு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போற வழியில பார்த்தா நம்ப பேனுங்க எங்கேயோ ஃபேமிலியே சந்தோஷமா ட்ரீட் போறானுங்க போல. சரி ஒரு 2-3 பேர் ஏன் கூட வாங்கடா உங்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா ஒருத்தன் கூட என் பேச்சை கேட்கல. எது எப்படியோ போற இடத்துல சந்தோஷமா இருங்கடான்னு வாழ்க்கை அனுப்பிட்டு நான் ஜிம்முக்கு வந்து பேக் அண்ட் பேஸ் அப்படின்னு பண்ணேன். ஜிம்ல இருந்து வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு என்ன மீல் எடுத்தனோ அதான் திரும்ப எடுத்தேன். சோ வீடியோ எடுக்கவில்லை, மன்னித்து விடுங்கள். அதுக்கப்புறமா டின்னருக்கு கேப்சி தட்டி விட்டு டேவை முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.